ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவாஸ் வைட் ஆங்கல். இப்போ நம்ம பார்க்க போகிறது டெல்லி கேபிட்டல்ஸ் விசஸ் பஞ்சாப் கிங்ஸோட மேட்ச் ரிவ்யூ பற்றி தான். ஐபிஎல் சீசனோட ரெண்டாவது மேட்ச். நேற்று நம்ம மேட்ச்ல வந்து சிஎஸ்கே வின் பண்ணிட்டோம். ஸோ இன்னைக்கு இந்த ஆஃப்டர்நூன் நடந்த மேட்ச்ல யார் வின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பஞ்சாப் கிங்ஸ் தான் 4 விக்கெட் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டெல்லி கேபிட்டல்ஸ் தான் விளையாடி இருந்தாங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் ஸ்டார்டிங்ல பார்த்தீங்கன்னா அவங்கள ஒரு பிளிஸ்டரிங் ஸ்டார்ட்னே சொல்லலாம். டேவிட் வார்னர் அண்ட் மிச்சல் மார்ஷோட காம்பினேஷன், அவங்க ரெண்டு பேர் தான் இன்னிங்ஸை வந்து ஓப்பனிங் பண்ணாங்க. ஸோ ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா மோர் தென் 150 இல்லை 140 to 150 அந்த ரேஞ்சில் தான் கொண்டு போனாங்க. சூப்பர் ஸ்ட்ரோக் பிளே, ஒரு அக்ரெசிவான ஸ்டார்ட்னே சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஷாய் ஹோப் வந்தாரு, ஒரு டேவிட் வார்னர் அவுட் ஆனதுக்கப்புறம். ஸோ ஷாய் ஹோப்புமே வந்து அதே மாதிரி தான் பிளே பண்ணிட்டு இருந்தாரு. அவர் வந்து கொஞ்சம் டாட் பால்ஸ் ஆடிக்கிட்டே இருந்தாலும் பட் அங்கங்கே 4s and 6s அடிச்சு அவரோட ஸ்ட்ரைக் ரேட்டை வந்து அப்படியே வந்து கீப் ஆன் மூவிங் அப்படியே கொண்டு போயிட்டே இருந்தாரு. ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸோட அந்த ரன் ரேட் வந்து 9க்கு பிலோ குறையவே இல்லை. அந்த 9 ரேஞ்சிலே கூட்டு போயிட்டு இருந்தாங்க. பட் ஒன்ஸ் வந்து விக்கெட் பேக் டு பேக் விழ எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த சாஃப்ட் டிஸ்மிஸஸ்னே சொல்லலாம். பிசுகா ஷார்ட்ஸ் அடிச்சு அவுட் ஆகிட்டே இருந்தாங்க. ஸோ என்ன சொல்றது, நம்ம பழையசுல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கில்லி விளாடுவோம் பார்த்தீங்களா, அடிச்சு தூக்கி கட்டையை போட்டு அடிப்போம் பார்த்தீங்களா, அப்போ தப்பா தூக்கி எங்கெங்கே அடிப்போம். ஸோ அந்த மாதிரி அடிச்சு நிறைய விக்கெட் அவங்க விட்டுக்கிட்டே இருந்தாங்க. அண்ட் ரிஷப் பண்ட் ரொம்ப நாளுக்கு அப்புறம், பெரிய பிரேக் அப்புறம் இன்னைக்கு தான் வந்தாரு. ஆப்வியஸ்லி அது ஒரு பெரிய லே ஆஃப் மாதிரி இருந்து திடீர்னு வந்து விளையாடும் போது அந்த டைமிங் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பட் பண்ட் வந்து சூப்பரா ஆடினாருன்னு சொல்லலாம். ஒரு 3-4 அடிச்சாப்புல, அதுல வந்து ஒரு மிட் ஆஃப்ல ஒரு டிரைவ் ஒன்று அடிச்சாரு. சும்மா அப்படியே கண்ணில் ஒத்திக்கலாம் போல இருந்துச்சு. எனக்கு இந்த ஆஸ்திரேலியாவில் நடந்த 2020 நம்ம சேஸ் பண்ணி வின் பண்ண பார்த்தீங்களா ஒரு டெஸ்ட் சீரீஸ், ஸோ அந்த சீரீஸ் தான் ஞாபகம் வந்தது. அவர் என்னதான் வந்து இவ்வளோ பெரிய பிரேக்ல இருந்து வந்தாலும் பட் அந்த அந்த ஸ்ட்ரோக்ல அந்த டச் வந்து அவரை விட்டு போவே இல்லை. சூப்பர் ஷாட்டு, அடிச்ச ஷாட் அப்படியே மிட் ஆஃப்ல அப்படியே கண்ணில் அப்படியே ஒத்திக்கலாம் போல இருக்கு, அந்த மாதிரி இருந்துச்சு. பட் அன்பார்ச்சுனேட்டா ஒரு ஸ்லோவர் டெலிவரியில வந்து கொஞ்சம் மிஸ்பிளேஸ் ஆகி கரெக்டா போயிட்டு ஃபீல்டர் கிட்டே வந்து கேட்ச் கொடுத்துட்டாரு. ஒரு அப்பர் கட் அடிக்க ட்ரை பண்ணாரு. பட் அந்த இதே பழைய பண்ணிட்டு அந்த அது என்னத்துக்கு எங்கேயோ போயிருக்கும். பட் அவர் கொஞ்சம் டைமிங் மிஸ் ஆகுது, அந்த டச்சு கொஞ்சம் இல்லாதனால ஒரு சீக்கிரமா அவுட் ஆயிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெருசாக யாருமே ஒரு பார்ட்னர்ஷிப்பே இல்லை, விக்கெட்ஸ் விழுந்துட்டே இருந்தது. பட் கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அபிஷேக் போரல் அவர் வந்து இம்பாக்ட் பிளேயராக உள்ள வந்திருந்தாரு. அது வரைக்கும் டெல்லியோட ஸ்கோர் 140 விட தாண்டுமான்ற ஒரு டவுட்ல இருந்துச்சு. பட் அந்த லாஸ்ட் ஓவர்ல 4-6 4-4-6 அப்படின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் சூப்பரா போட்டிருந்த ஹர்ஷல் பட்டேல நான் கூட ஒரு நிமிஷம் நினைச்சேன்ப்பா, ஹர்ஷல் பட்டேல் சூப்பரா போற, இதோ இவரையாம்பா ஆர்சிபி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா அதுக்கப்புறம் கடைசி ஓவர்ல அவர் போட்டதுக்கு அப்புறம் தான் சரியான முடிவு தான் ஆர்சிபி எடுத்திருக்காங்க, விட்டதே நல்லதுன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. அது வரைக்கும் சூப்பரா போட்டிருந்த ஹர்ஷல் பட்டேல் அந்த லாஸ்ட் ஓவர்ல ரன் குடுன்னு நீயா நானான் போட்டிக்கு பதிலாக அவர் ஒன் சைடுலேயே ரன் கொடுத்துட்டே இருந்தாரு. அபிஷேக் போர்ல அடிக்கிற ஷாட்லாம் ஒன்று 6 இல்லை 4, ஒன்று 6 இல்லை 4ன்னு பவுண்டரி பக்கமாக தான் போயிட்டு இருந்தது. ஸோ டெல்லி வந்து 170+ ஸ்கோர் ரீச் பண்றது முக்கிய காரணம் அபிஷேக் பொருள் ஒரு சூப்பர்பான நாக்கு, ஒரு நல்ல ஃபைண்டிங் கூட சொல்லலாம் டெல்லி கேபிட்டல்ஸ் டீமுக்கு. ஸோ அந்த இன்னிங்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் 173 174 சம்திங் அந்த ஸ்கோர் தான் அவங்க ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை சேஸ் பண்ண ஆரம்பிச்ச பஞ்சாப் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டே வந்து பெருசா நல்லாவே இல்லை. அவங்க ஷிக்கர் தவனும் சரி, அதே போல பர்ஸ்டவும் சரி, இந்த ஓப்பனிங் ஸ்டாண்டே வந்து கொஞ்சம் லாகியா தான் இருந்துச்சு. போலர்ஸை வந்து அவங்க கரெக்டாக வந்து ஃபைன் பண்ணி ஸ்ட்ரோக்ஸ் ஆட முடியல. ஸோ அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி ப்ரெஷர் பில்ட் ஆக விக்கெட்ஸ் விழுந்துட்டே இருந்தது. இஷாந்த் நல்லாவே போட்டார் ஸ்டார்டிங்கில். இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் 2 விக்கெட்ஸுமே வந்து இஷாந்தோட கான்ட்ரிபியூஷன் தான் இருந்தது. ஃபர்ஸ்ட் விக்கெட் போல் பண்ணி தவன் அவுட் பண்ணார். 2வது விக்கெட் வந்து பரம் சிம்ரன் அடித்த ஸ்ட்ரைட் டிரைவ் வந்து அவர் கைப்பட்டு நான் ஸ்ட்ரைக்கர் ஸ்டெம்பில் பட்டு பேஸ்ட் அன்லக்கி அவுட் ஆனார். ஸோ அந்த 2 டிஸ்பியூசல்லையுமே வந்து இஷாந்த் தான் இருந்தார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்ஃபார்ச்சுனேட்டாக இஷாந்த் சர்மா வந்து ஃபீல்டிங் பண்ணும்போது கால் அவருக்கு ஸ்லிப் ஆகி உடனே அவர் ஃபீல்டை விட்டு போகிற மாதிரி ஆகிப்போச்சு. இவ்வளோ பெரிய ஒரு சீசன்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு இந்தியன் டீமுக்குலாம் விளையாடி இருக்கிற ஒரு பிளேயர் பாலை ஃபீல்ட்லேருந்து கையில் வந்து பாலை எடுக்கும் போது பிளேயரே பார்த்துட்டு அந்த பாலை வந்து எடுக்க போறாரு. ஸோ அதனாலே அவர் அந்த நேரத்தில் 2 ஓவர் தான் போட்டிருந்தாரு. 2 ஓவர்ஸ் போட்டு 2 விக்கெட்ஸ் 1 விக்கெட் ஃபார் 16 கொடுத்திருந்தாரு. ஒரு டீசென்டான ஸ்பெல் தான். அவரை இன்ஜுரி ஆனதுனால அவரோட 2 ஓவர் யார் போடுறத பிரச்சனை வந்து அப்பயே ரிஷப் பண்ட்டுக்கு அது எக்ஸ்ட்ரா ப்ரெஷராகவே ஆகிப்போச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதே வந்து ஒரு அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு அது பார்ட்னர்ஷிப் போட்டால் நம்ம சுட்டி குழந்தை சாம் கரனும் அப்புறம் லேம் லிவிங்ஸ்டன் வந்து ஸ்டார்டிங்ல கொஞ்சம் பொறுமையாக தான் ஆடிட்டு இருந்தா. பட் சாம் கரனோட ஸ்ட்ரோக் பிளே ஸ்டார்டிங்ல வந்து சூப்பராக இருந்தது. எல்லா டைமிங்கும் வந்து கரெக்டாக ப்ராப்பராக அந்த கேப்ஸ் அடிச்சு அங்கங்கே ஒரு பவுண்டரிஸ், ஒரு சிங்கிள்ஸ் தட்டி ஒரு பவுண்டரிஸ் எடுத்து ஸ்கோர் அப்படியே அந்த 8 to 9 ரிக்வயர்ட் ரேட்லேயே கூப்பிட்டு போயிட்டு இருந்தாரு. ஸோ இவங்களோட போலிங்கும் வந்து ரொம்ப வீக்காகவே இருக்கு. எக்ஸப்ட் அக்ஷர் பட்டேல் அண்ட் குல்தீப் யாதவை தவிர யாருமே பெருசா வந்து போடல. குல்தீப் சூப்பரா போட்டாரு. அந்த டாஸ் அப் டெலிவரிலாம் பாத்தீங்கன்னா ஒரு
பர்ஃபெக்ட்லி எப்படி ஒரு ஸ்பின் போலிங் T20 ஃபார்மேட்டுக்கு எப்படி ஒரு போலிங் போடணும்னு சொல்லிட்டு குல்தீப்பை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே போல அக்ஷர் பட்டேல் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆனா போல்டு. ஸோ அந்த மாதிரி ஸ்டெம்ப் டு ஸ்டெம்ப்ல இருந்து தான் சூப்பர்பா போட்டாரு. பட் இவங்க 2 பேரை தவிர்த்து ஒரு மிகப்பெரிய வீக்லிங்னு பார்த்தீங்கன்னா டெல்லிக்கு வேற யாருமே இல்லை. கலீல் அகமது போடுறாரு ஆப்போனண்ட் 4 அடிச்சுனே தான் வரான். ஸோ ஒரு என்ன சொல்றது, ஃபீல்டு வந்து ஒரு செட்டு பண்றோம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி போலிங் போடணும்னு சொல்லிட்டு இல்லாம ஒரே ஒரு என்ன சொல்ல லென்த் பால் இல்லாட்டி பேடுக்கு ஏற்ற மாதிரி லெக் சைட்ல போட்டுருது. தொட்டாலே பவுண்டரின்ற மாதிரி தான் கலீல் அகமது போத்தால் போல் பண்ணாலே ஃபோர்ஸ் தான் வந்துகிட்டே இருக்கு. ஸோ இதனாலே வந்து ஒரு பெரிய இம்பாக்டே இல்லை அவங்க போலிங்ல. ஸோ அஃப்கோர்ஸ் அவங்க ஆடுறத பார்க்கும்போது சாம் கரனும் லிவிங் அடிச்சுட்டு இருக்கிறத பார்க்கும்போது கண்டிப்பா வின் பண்றவங்க தான் தோணுச்சு. பட் லாஸ்ட் மினிட்ல சாம் கரன் அவுட் ஆயிட்டாரு. அண்ட் லாஸ்ட் ஓவர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 பால்ஸ்ல வந்து ஒரு 6 ரன்ஸ் அடிக்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு என்ன சொல்றது ஒரு பிபி டேபிள் போடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷனு நமக்கு இல்லை, அந்த டீமுக்கு, அந்த 2 பிரான்ச்சைஸ் டீம்ஸ்க்கு. பட் அப்போ கூட பாத்தீங்கன்னா லிவிங்ஸ்டன் கூலா 2 பால் அடிட்டு 3வது பால் 6 வச்சு மேட்ச் ஈஸியா முடிச்சு விட்டாப்ல. ஸோ இன்னைக்கு மேட்ச் இவ்வளவுதான் போச்சு. ஸோ பெருசா வந்து ஒரு நைல் பேட்டிங் ஃபினிஷ் ஒரு த்ரில்லரான அந்த மாதிரி இல்லை. பட் சாம் கரனோட இன்னிங்ஸை பத்தி சொல்லி ஆகணும். சூப்பர் நாக்கு. சுட்டி வந்து நம்ம டீம்ல இருக்கும்போது அப்பப்போ ஒரு சின்ன சின்ன கேமியோஸ்லாம் பண்ணிட்டு இருந்துச்சு. பட் இன்னைக்கு வந்து பஞ்சாப் கிங் வின் பண்ணது முக்கிய காரணமே சுட்டி குழந்தை தான். சூப்பர்பான நாக்கு, நல்லா சூப்பரா ஆடி அந்த டீமை வந்து சேஃபா கூப்பிட்டு போனாரு. ஸோ இந்த 2 சைடுமே வீக்கர் லிங்க்னு பார்த்தீங்கன்னா அவங்க போலிங் மட்டும்தான். ஸோ இதை வந்து அவங்க எப்படி இம்ப்ரூவ் பண்ண போறாங்கன்றது நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். ஸோ 2 மேட்ச் முடிஞ்சிச்சு. நேற்று சிஎஸ்கே வின், இன்னைக்கு பஞ்சாப் கிங்ஸ் வின் பண்ணிட்டாங்க. 2 மேட்சுமே கிங்ஸ் தான் வின் பண்ணியிருக்காங்க. இப்போ அடுத்த மேட்ச் பார்த்தீங்கன்னா கேகேஆர் விசஸ் நம்ம சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். 2மே வந்து கிட்டத்தட்ட கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகி கொஞ்சம் ஷஃபிள் பண்ணி போட்ட ஒரு புது டீம் மாதிரியே இருக்கு. முக்கியமா கேகேஆர்ல ஏகப்பட்ட புது பிளேயர்ஸ் மாத்தி போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா கேகேஆர் விசஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். ஸோ அந்த மேட்ச் எப்படி இருக்க போகுது, அது கொல்கட்டாவில் நடக்குது. ஸோ ஒரு நைல் பேட்டிங் த்ரில்லரா இருக்குமான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ இந்த வீடியோ இவ்வளவுதான். ஸோ வீடியோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க. அதே போல சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்க கொடுக்குற ஒரு சப்போர்ட்னால தான் நான் கண்டென்ட்டை வந்து 1 by 1 குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ண முடியும். ஸோ கீப் ஆன் சப்போர்ட்டிங். மறக்காம அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் என்னோட கண்டென்ட் வந்து உங்களுக்கு மிஸ் ஆகாம கிடைக்க சான்சஸ் இருக்கும். சப்போர்ட் பண்ணி சேனலுக்கு வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல நான் இன்னைக்கு நைட்டு சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.